இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்களை தகுதி நீக்கம் பண்ணணும், பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 193 பேர் சபாநாயகர்கிட்ட நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க. இது சாத்தியமா? தேர்தல் ஆணையம் 2014க்கு பின்பு தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிஐயிலிருந்து, அமலாக்கத்துறையிலிருந்து, தேர்தல் ஆணையத்திலிருந்து இப்போ நீதிமன்றம் வரைக்க பாஜகவினுடைய கைப்பிடிக்குள்ள சிக்கிக்கிட்டு RSS அமைப்பை சார்ந்த நபர்களை உயர் பதவிகளில் அமர்த்தி பாஜகவுக்கு சாதகமாக அனைத்து காரியங்களையும் மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இப்பொழுது இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு 7 கம்ப்ளைண்ட்ஸ் புக் பண்ணி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இப்போ சபாநாயகர்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறாங்க. தலைமை தேர்தல் அதிகாரி இந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸை சபாநாயகர் ஏற்றுக்கொள்வாரா, இல்லை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறம் என்ன மாதிரியான முறையில் ஓட்டு இருக்க போகிறது, இது உண்மையிலே சாத்தியமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது. 5 மாநில தேர்தல்கள் வர இருக்க நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மூவை இந்தியா கூட்டணி கட்சியினர் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு பின்னணியான காரணங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. எதற்காக ஞானேஷ்குமார் அவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு நகர்வு இந்தியா கூட்டணி பண்ணணும், இது சாத்தியமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. இதை பற்றி தான் விரிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. ஞானேஷ்குமார் அவர் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிச்சதிலிருந்து, அவர் இந்த தலைமை தேர்தல் அதிகாரியா நியமிக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்ட வழிகளிலிருந்து, அதற்கு முன்பு ஒரு சில தலைமை தேர்தல் அதிகாரி சம்பந்தமே இல்லாம சத்தமே இல்லாம ரிசைன் பண்ணதுல இருந்து பல்வேறு சர்ச்சைகளுக்கு பின்னாடி தான் இந்திய தேர்தல் ஆணையம் இயங்கிக்கிட்டு இருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றதுக்கு கூட இல்லாத அளவுக்கு அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன், அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படையில இயங்கக்கூடியது. அந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பிரதமருக்கு கீழேயோ பிரசிடென்ட்டுக்கு கீழேயோ இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. அது அரசியலமைப்பு சட்டத்துல எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஒரு பவர் இருக்கிறதோ அதே அளவுக்கான பவர் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனா இந்திய தலைமை தேர்தல் ஆணையமோ இல்லை சிபிஐயோ அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ அதை தாண்டி நார்காட்டிக்ஸ் பியூரோல இருந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு இயந்திரங்கள்னு சொல்லக்கூடிய இந்திய அரசு நிறுவனங்கள் எல்லாமே கரப்டட் பை வேரியஸ் மீன்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்லி கரப்டட்னா லஞ்சம் அப்படிங்கிறது இல்லாம பல்வேறு விதத்துல அது கரப்ட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய ஒரு பார்வையாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 193 பேர் தலைமை தேர்தல் அதிகாரியை அவருடைய பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு 7 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. கம்ப்ளைண்டா 7 பாயிண்ட்ஸை முன் வச்சு புகார் சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ராஜ்யசபாவிலையும் கொடுக்கணும், லோக்சபாவிலையும் கொடுக்கணும். அந்த நாடாளுமன்றத்தினுடைய செக்ரட்டரி அதை உள்வாங்கிக்கிட்டு அதுல உண்மையாகவே அதற்கான முகாந்திரங்கள் இருக்கு அப்படின்னா அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு செக்ரட்டரி மூவ் பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா உண்மையாகவே எத்தனை எம்பிக்கள் இதற்கு கையெழுத்து போட்டிருக்கணும் அப்படிங்கிற சில விதிகள்லாம் இருக்கிறது. குறைந்தது லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 அவைகள், லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 100 எம்பிக்களும் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 50 எம்பிக்களும் அதுல கையெழுத்து போட்டிருக்கணும். இந்தியா கூட்டணி அப்படின்னு வர்றப்ப இன்றைக்கு அவர்களுக்கு இந்த ஒரு இம்பீச்மெண்ட் நோட்டீஸை கொண்டு வருவதற்கு, அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வருவதற்கான மெஜாரிட்டி அவர்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இம்பீச்மெண்ட் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறது 2வது விஷயம். அப்போ நிறைவேறாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கணக்குகள் அடிப்படையில் பார்க்குறப்ப இருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளாக இருக்கிறது. நிறைவேறாது அப்படின்னு தெரிஞ்சாலுமே எதற்காக இந்தியா கூட்டணி இதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூர்ல ஒரு மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தது. மணிப்பூரை பத்தி ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை கூட்டி விவாதிக்கணும்னு சொல்றப்ப பாஜக அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. சரி, பிரதமரை நாங்க கேள்வி கேட்கிறோம், அதுக்காக அவர் பதில் சொல்லட்டும் அப்படின்னு கேட்கிறப்பையும் பிரதமரும் பதில் சொல்லவே இல்லை. வேற வழியே இல்லாம நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்துதான் அதை குறித்து விவாதமே நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கூட
ஓம் பிர்லா அவர்கள் மீது இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொண்டு வந்தாங்க, நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்தியா கூட்டணி இதுல வெற்றி பெறாது அப்படின்னு. ஆனா இது ஒரு அடையாளத்துக்காக நிச்சயமாக கொண்டு வரணும். அப்பதான் என்ன காரணத்துக்காக எதிர்க்கட்சிகள் இந்த ஆண்டு இந்த தேதியில சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு வரலாற்றுல பதியப்படும். நாடாளுமன்ற நடவடிக்கைகள்லையும் அது ரெஜிஸ்டர்ல ஏறும். அதே மாதிரிதான் இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் அவர்களுக்கு எதிராகவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்தியா கூட்டணி இதுல மிக முக்கியமாக புஷ் பண்ணது மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இதை முக்கியமாக புஷ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலாகவே இந்த ஒரு மூவை கண்டிப்பா கொண்டு வரணும். குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டிஸை அறிவிச்சதா இருக்கட்டும், அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஓட்சோரி கிளைம்ஸ் வைக்கிறாரு. மிகப்பெரிய அளவுல ஒரு கிட்டத்தட்ட 6-8 மாசத்துக்கு மேலாக ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி டேட்டாவோட ப்ரெசென்ட் பண்றாரு. ஓட் தெஃப்ட் நடந்திருக்கிறது, எங்களால ப்ரூவ் பண்ண முடியுது, இங்க பாருங்க உங்களுடைய டேட்டா, நாங்க ஒன்றும் டேட்டா புதுசாலாம் எடுத்துட்டு வரல, தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்துல இருந்து டவுன்லோட் செஞ்ச பதிவிறக்கம் செய்து அந்த டேட்டா அடிப்படையில நாங்க ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரே அட்ரஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரே வீட்டு அட்ரஸ்ல 400 பேர் இருக்கிறாங்க, பிரேசில் மாடலுடைய புகைப்படத்தோடு இங்கே பல பேர் இருக்கிறாங்க, ஒரே ஆளு ஒரே நேரத்துல பல இடத்துல போய் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விதமான டிஸ்கிரிப்பன்சியை ராகுல் காந்தி சுட்டி காட்டினார். ஆனா அதை தொடர்ந்து அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கணும்னா, அதை நாங்க நிச்சயமாக அந்த தரவுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள கொண்டு நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரன்சியோட ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட நடந்திருக்கணும். ஆனா அவர்கள் நடக்கல. அதுக்கு மாறாக அவங்க என்ன பண்ணாங்க, 10 நாளோ 15 நாளோ கெடு தரோம். ராகுல் காந்தி அவர்கள் நீங்க தான் நல்லவர், நீங்க தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரமாண பத்திரத்துல கையெழுத்து போட்டு எங்கிட்ட தாக்கல் பண்ணணும் அப்படின்னு அரசியல்வாதி போல ஞானேஷ்குமார் அவர்கள் ஒரு பத்திரிகை சந்திப்பையும் வச்சு ஒரு பெரிய டிராமாவே பண்ணாரு அப்படின்னு பாக்குறோம். அந்த காலகட்டத்திலேயே இந்தியா கூட்டணி இவர் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு திட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த 5 மாநில தேர்தலை ஒட்டி நிச்சயமாக இது கொண்டு வரணும். ஏன்னா மார்ச் 10-12 தேதிக்குள்ளாகவே இந்நேரம் தேர்தல் தேதி அறிவிச்சிருக்கணும். தொடர்ந்து ஞானேஷ்குமார் அவர்கள் பாஜக கட்சிக்கும் மோடிக்கும் சாதகமாகவே செயல்பட்டுக்கிட்டு வராரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. மோடி அவர்கள் அஸ்ஸாம் போவாரு, வெஸ்ட் பெங்கால் போவாரு, தமிழ்நாடு வருவாரு, கேரளா வருவாரு, பாண்டிச்சேரி போவாரு, இப்படி எல்லா ஊர்லயும் டூர் பண்ணிட்டு நலத்திட்டங்கள் எல்லாம் திறந்து வச்சுட்டு அப்பாடா என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப தேர்தல் தேதி அறிவிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஞானேஷ்குமார் தேர்தல் தேதி அறிவிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது, சந்தேகமும் வருது. ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களுக்கு கருத்துல கொண்டுதான் இந்தியா கூட்டணி இந்த இம்பீச்மெண்ட் மூவ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல குறிப்பா 7 முக்கிய புகார்களை அவங்க சொல்றாங்க. பார்ட்டிசான் டிஸ்கிரிமினேட்டரி ஆக்டிவிட்டி பை ஞானேஷ்குமார். பார்ட்டிசார்னா ஒரு குறிப்பிட்ட பாஜக அப்படிங்கிற கட்சிக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்படுகிறாரு, மற்ற கட்சிக்காரங்களை விரோதியை போல நடத்துறாரு, எதிரியை போல நடத்துறாரு, அவங்கெல்லாம் தீண்டத்தகாதவங்க போலவும், அவர்கள் முக்கியமா காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளிகள் அப்படிங்கிற அடிப்படையிலேயே ஞானேஷ்குமார் மற்ற கட்சிகளை ட்ரீட் பண்றாரு, பிஜேபிக்கு ஃபேவராகவே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறாருன்னு முக்கியமான பாயிண்ட் வைக்கிறாங்க. ஏன்னா இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறவர் பொதுவான நபர், அவர் பொதுவா நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாஸ் டிஸ்ஃபிரான்ச்சைஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ், எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை தொடர்ந்து டார்கெட் பண்ணி அவர்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய வாக்காளர்களை தரவுகளை எடுத்து அதையே இவர்கள் ரிமூவ் பண்ணிட்டு வராங்க, பிஜேபிக்கு ஆதரவான வாக்குகளை உள்ள சேர்த்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா தேர்தலில் இதே குற்றச்சாட்டை வச்சாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 வாக்குகளுக்கு மேலாக ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. அடிஷ்னலாக 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வேற மாநிலத்தவருடைய வாக்குகள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது சஞ்சய் ராவத் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அபியூஸ் ஆஃப் எஸ்ஐஆர், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனை வச்சுக்கிட்டு அப்போசிஷன் ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ல மட்டும் ரொம்ப கடுமையான விதிகளை கொண்டு அந்த ஸ்பெஷல் ரிவிஷன், இன்டென்சிவ் ரிவிஷனை பயன்படுத்துறாரு. இது உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல அவ்வளவு லிபரலா இருக்கிறாரு, பாஜகவுக்கு சாதகமாக எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் டெலிபரேட் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், கர்நாடக மாநிலத்திலையும் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஓட்சோரி நடந்திருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு தரவுகளை வெளிக்கொண்டு அந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சு. அந்த உத்தரவுக்கு எதிராக நடக்கிற மாதிரி
தேர்தல் ஆணையம் சில தரவுகளை கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே வராங்க இப்போ வரைக்கும். ஸோ அதையும் கருத்துல கொண்டு டெலிபரேட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயாஸ்டு டிப்ளாய்மெண்ட் ஆஃப் மைக்ரோ அப்சர்வர்ஸ், குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும், இல்ல பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும், எங்கெல்லாம் மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடாத மக்கள் இருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் இவர்களுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அனுப்பி அவங்கள த்ரெட்டன் பண்ற மாதிரி இவர்கள் நடந்து கொள்றாங்க. இந்த எஸ்ஐஆர் கண்டக்ட் பண்றப்ப குறிப்பிட்ட பகுதிகளில் இவர்கள் இந்த மத்திய படைகளை அனுப்பி அவர்களை த்ரெட்டன் பண்ற மாதிரியே இவர்கள் கேள்விகள் கேட்கிறாங்க. ஆதார் இல்லையா, நீ சிட்டிசன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை வச்சு பேசுவதற்கு அனுமதிக்குது இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஃப்யூசல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. ஹரியானா மாநில தேர்தலில் 10 மணி வரைக்கும் ஒரு ரிசல்ட், 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் காங்கிரஸ் லீடிங்னு வருது. அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு டோட்டலா கட் ஆஃப் ஆகுது. எந்த தரவுகளும் அவருடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றமே செய்யல. ஜம்மு காஷ்மீர்ல தொடர்ந்து இந்தியா கூட்டணி முன்னிலைன்னு வருது. ஹரியானா மாநிலம் மட்டும் அப்படி இதாகுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாஜக லீடிங் அப்படின்னு வருது. அங்க ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜ், எலெக்ஷன் அன்னைக்கு நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு தரவுகள் மெஷினால ரீட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க அதை கடினமாக்கி வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு எந்த பதிலையும் சொல்லாம இழுத்தடிக்கிறதுனால அதையும் ஒரு டிரான்ஸ்பரன்சி விவகாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், அப்புறம் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இது என்னன்னா, ஞானேஷ்குமார் அவர்களுடைய மருமகன்கள் முக்கியமாக மேஜிஸ்ட்ரேட் ஐஆர்எஸ் சர்வீசஸ்ல பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில பாஜகவுக்கு ஞானேஷ்குமார் சில ஃபேவர்ஸ் பண்ணதுனால அந்த குட் ப்ரோகோ அடிப்படையில இவர்களுக்கு இந்த பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவுல இது ஒரு ஸ்கேம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில இந்த 7 குற்றச்சாட்டுகளையும் இந்தியா கூட்டணி ஒருமித்த குரலோட 193 பேரும் கையெழுத்து போட்டு அவருடைய ரிமூவலுக்கு இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க. நம்பர் அடிப்படையில இந்தியா கூட்டணி வெற்றி பெறாது. ஞானேஷ்குமாருடைய பதவிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறது இல்லை. ஆனா ஜனநாயகத்துல எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது பதிவாகணும், இது விசாரணைக்கும் வரணும், விவாதங்களும் நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா கூட்டணி இதை செய்யறாங்க. விஜய் போன்றவர்கள், தாவேகா தலைவர் விஜய், அவருடைய தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுல இருக்கிறாங்க, இளைஞர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மாதிரியான அரசியல் விழிப்புணர்வுகள் எல்லாம் அந்த கட்சியினுடைய தலைவர்ன்ற பொறுப்புல அவர் கண்டிப்பா அதை செய்யணும். அதிமுக எடப்பாடி அவர்களும் செய்யணும். ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கட்சியில் ஆல்ரெடி அவருடைய எதிர்ப்பு குரலை உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறவங்களும் சரி, பிஜேபி கூட இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே ஒரே கூட்டம் தான் அப்படிங்கிறது இதுல தெளிவாக புரிவாகிறது. தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.